அடுத்து இந்த கிணத்தவளை என்ன நினச்சிருப்பான், நம்ம நண்பன் தானே, இப்போ அவன் ராஜாவாக இருக்கட்டும், அவன் இப்போது டைரக்டராக கூட இருக்கட்டும், இப்போ அவன் நடிகராக கூட இருக்கட்டும், இப்போ அவன் மூணோட நிலையில் கூட இருக்கட்டும், சரி விடு நம்ம நண்பன் தானே, நம்ம கூட தானே படித்தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான் அந்த கிணத்து தவளை. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நிலைக்கு தகுந்த மாதிரியான வாழ்வியல் வசதியை அமைச்சிக்கணும். ஓகே, அதனால் யதார்த்தமான நிறையா விஷயத்த தோது பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து யாம் ஒரு இன்டர்நேஷ்னல். ஓகே, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிறையா விஷயம் எனக்கு தோத அமைச்சிக்கணும். ஓகே, அதனால தான் இந்த கிணத்து தவளைக்கு புரிய மாட்டேங்குது. இவன் என்ன குழந்த மாதிரியே இருக்கிறான், காம கதைகளை படிச்சுக்கிட்டு அதில் வர மாதிரி நட்சத்திரத்தில் நடந்துக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அது தோதாகாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க அண்ணன் நிறையா விஷயத்த கடந்து போயிட்டுருக்குற அப்படி, நிறையா பேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலில் போயிட்டுருக்குற அப்படி. ஆனால் இந்த கிணத்து தவளை எண்ணெய் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் போய் செய்கிற மாதிரி இருக்குது. எண்ணெய் வச்சு தான் இப்போ ஒவ்வொன்றா பரிசோதிக்கிற மாதிரி இருக்குது. ஏன் அது தோதாகாது. நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலு, நிறையா வசதி தேவைப்படுது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் எங்கே ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, கேஷும் தேவைப்படுது. இதெல்லாம் இவனுக்கு ஏதாவது ஒரு உந்துதலில் மட்டும்தான் அந்த உணர்வு ஏற்படும். ஏதாவது நான் ஒரு மூவி புக் பண்ணுறப்போ அந்த மூவியை பார்த்துட்டு அப்படியே ஒரு 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 திகைப்பில், அந்த ஒரு உணர்வு வேகத்தில் என் நண்பனுக்காக நான் எவ்வளோ வேணால் செய்யலான் இருக்கேன், அவனுக்காக நான் இனிமேல் மந்த்தானால் கேஷ் கொடுக்கலான் இருக்கேன், அவனுக்கு என்ன தேவையோ அது தோது பார்த்துட்டு இனிமேல் அவனுக்காக மட்டும்தான் நான் வாழ போகிறேன், இப்படிலாம் முடிவெடுப்பான் அந்த கிணத்து தவளை. கொஞ்ச நேரம் கழித்து மறந்துடுவான். திடீர்னு வேறு எங்கேயாவது போனான் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே என்ன சூழ்நிலையோ அது எனக்கு என்ன தெரியும், அதுக்காக என்ன பிடிச்சி நோண்டுவான். இங்கே எப்படி நடக்குது, அது என்னன்னு சொன்னால் தான் சரி அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அது என்னன்னு சால்வ் பண்ண முடியும். இவனா ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு எதுக்கோ என்னை பிடிச்சி சித்திரவதைப்படுத்துகிறான். திடீர்னு வீட்டுக்கு வந்தால் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிட்டு அமைதியாகிடுவான். கொஞ்ச நேரம் கழித்து நான் ஏதாவது ஆன்லைனில் மூவி புக் பண்ணுறப்போ, இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிறப்போ, இல்லை யதார்த்தமான வாழ்வியலில் ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் உணர்ச்சி வேகத்தில் என் நண்பனுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலான் இருக்கேன், அவனுக்கு இனிமேல் மந்த்தான கேஷ் கொடுக்கலான் இருக்கேன், அவனுக்கு தோதானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இனிமேல் அவன் மட்டும்தான் எனக்கு, வேறு யாருமே தேவை கிடையாது. எங்கள் அப்பா கிடையாது, எங்கள் அம்மா கிடையாது, எனக்கு எங்கள் அண்ணன் கிடையாது, எனக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது, என் நண்பன் மட்டும்தான். இப்படிலாம் முடிவெடுப்பான். கொஞ்ச நேரம் கழித்து மறந்துடுவான். எதையாத்தான் அவன் திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கிறான். ஓகே, அதில் என்ன ஒரு விஷயம் ஆச்சுன்னா அக்கியால் எனக்கு வடு ஏற்பட்டு நான் தான் இப்போ டேமேஜ் ஆகிட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு தான் நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இதுக்கு ஆயில்மெண்ட் வாங்குறதுக்கு கூட எனக்கு காசுன்றது ஒரு போராட்டமாக இருக்குது. அதனால் கிணத்து தவளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக காத்துரு, எல்லா வசதியும் ஏற்படுத்து. ஓகே, டேமேஜ் பண்ணாத, ஹெல்த்தாக இருக்கணும். ஓகே, வார்த்தைக்கு வார்த்தை சிங்காரன்ற மாதிரி நம்மலாம் சண்டை போடுறதுனால மற்றவங்களுக்கு இலக்காரமாக தான் இருக்கும். ஸ்டூடியோவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே எனக்கு அப்படியே இல்லைங்காமல் அப்படியே என்ன அப்படியே ஒரு உயர்வான நிலையில் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இருக்குது, மவுண்டன் ஸ்டூடியோவில் கோவில் கட்டுறன்றாங்க, சரஸ்வதி ஸ்டூடியோவில் பயங்கரமான ஒரு மரியாதை. எனக்கு கூட சரஸ்வதி ஸ்டூடியோவில் நிறையா மூவி புக் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. லட்சுமி ஸ்டூடியோலாம் ஓரளவு தூத அமைச்சுன்னா எனக்காக என்ன வேணால் செய்வாங்க. ஆனால் கிருஷ்ணா ஸ்டூடியோ மட்டும்தான் கொஞ்சம் இலக்காரம்னு நினைப்பாங்க. மற்றபடி இந்த கேரளா ஸ்டூடியோவில் கூட ஓரளவு எவ்வளோ சித்திரவதை செஞ்சாலும் அவங்க ரெஸ்பெக்ட் இருக்குது. அதனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த சோப்பனாக்காக எதையுமே நான் வந்துட்டு கேன்சல் பண்ணலாம் அப்படின்றது தோதாகாது. அதனால் மோடி அவர்களே, இந்த கேரளாவுக்கு ஃபண்டு கொடுத்துருங்க. கேரளா லாக் ஆனது கேன்சல். ஓகே, கேரளா மறுபடியும் பழைய மாதிரி இயங்கிட்டோம். ஏன்னா சோப்பனாங்கியோட மனநிலைக்கு கேரளாவை லாக் பண்ணுறதுன்றது தோதாகாது. அதனால் கேரளாவானது சுதந்திரமாக செயல்படட்டும். ஓகே, அதனால் கேரளாவுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது. எல்லாமே உங்களுக்கு தோதாமையும், கேஷு, வெளிநாட்டில் வேலை, எல்லா வசதியுமே கேரளாவுக்கு இனிமேல் வழங்கப்படும். ஓகே, ஸ்டூடியோவானது காலவரையின்றி விடுமுறை, ஏன்னா தோதாகலை. மற்றபடி எல்லாமே கேரளாவில் மூவ் ஆகட்டும். ஓகே, சரி, அடுத்த தகவல்.
சரி, கிணத்து தவளை மேக்ஸிமம் நம்ம சண்டை போடக்கூடாது. நமக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். ஓகே. நம்ம ஒற்றுமையாக இருக்கிறப்போ நம்ம நல்லபடியான வாழ்வு வாழ்கிறப்ப தான் மற்றவங்களும் நம்மள நேசிப்பாங்க. நமக்கெல்லாம் தோதை அமைச்சு கொடுப்பாங்க. நம்ம சண்டை போடுறனால ஒரு கிண்டல் பண்ணுறதுனால எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இளக்காரமாக நினச்சி அவங்களே சிரிச்சுக்கிட்டு அவங்களே அவங்க லாஸ் பண்ணிக்குவாங்க. எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் யாரெல்லாம் எனக்கு கெடுதல் பண்ணுறாங்க, யாரெல்லாம் எனக்கு தீங்கல் வைக்கிறாங்க அப்படின்றலாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கரெக்டாக படப்பிடிப்பப்போ சேல்ரி கொடுக்குறப்போ என்னை எந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்ச உனக்கு 50% தான் சேல்ரி அப்படிம்பா. அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு டைரக்டர் சாரோட அருமை என்னன்னு. பொறுமையாக தான் இருக்கு. நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன யார் கேட்க போகிறாங்க, யார் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்கிட்டே சீண்டிகிட்டு இருக்கிறாங்க. நேரங்காலம் சூழ்நிலை வரும்போது தான் என்னோடய விஸ்வரூபம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே. ஒரு வேளை இடத்துல இருந்து தப்பிச்சிட்டா கூட வேறு ஒரு நிலையில் மாட்டாமலே போயிடுவாங்க. அப்போ பேசிக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். ஓகே. சரி, கிணத்து தவளை எதுவும் தப்பாக நினச்சிக்காத. ஓகே. அந்த கிணத்து தவளைன்னு ஒன்று ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீ ஏதாவது வோல்டேஜில் மறுபடியும் எரர் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். மற்றபடி நீ கரெக்டாக நார்மலாக இருந்தீங்கன்னா நானும் உங்கள்கிட்ட நார்மலாகவே சொல்லுவேன், பேசுவேன். ஓகே. எரர் ஏற்படுத்தாத. ஏன்னா ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. ஓகே. அடுத்து யதார்த்த ரீதியாக நம்மலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. அதனால் அந்த ஒரு இணக்கம் அப்படின்றது இருக்கும். ஓகே. அதை நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. நம்ம நண்பன் தானேன்னு சொல்லிட்டு நீ இளக்காரமாக நினைக்கக்கூடாது. நானும் அதே மாதிரி தான். நம்ம நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று இளக்காரமாக நினைக்கக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சு உனக்குன்னு ஒரு மரியாதை நான் கொடுக்கணும். ஓகே. அதனால் நீ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நடந்துக்கணும். ஓகே. ரொம்ப ரொம்ப நிறையா காமிக்ஸ் புக்கு படி. கொஞ்சமாவது உனக்கு அறிவு வளர்ந்தால் தான் எனக்கு ஓரளவு தோதாகும். ஓகே. அதனால் சரியான நேரத்துக்கு தூங்கு, நல்லா சாப்பிடு, நிறையா புக்ஸ் படி. ஓகே. ஆன்லைனில் கொஞ்ச நாளைக்கு மறந்துடு. ஓகே. ஏன்னா உனக்கு ஒரு மூவிஸு, ஆன்லைனு, கேமு உனக்கு தோதாகலை. அதனால் நீ வேறு உங்கள் அப்பா ட்ராக்கு தான் நீ மாறணும். நிறையா புக்ஸ் படிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நிறைய இடத்துக்கு போகணும், ஒரு சகஜமான ஒரு வாழ்வியலை வாழணும். அந்த ஃபோனை கொஞ்சம் நாளைக்கு மறந்துடு. ஓகே. சரி, நான் உன்னை திரும்ப கூப்பிட்றேன். ஏதாவது தோதா இருந்துச்சுன்னா நீ டேரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணியே கூப்பிடு. எனக்கு சிக்னல் கொடுக்காத. ஏன்னா உன்னோட சிக்னலே சரியில்லை. ஓகே. சரி, டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் நம்ம இந்த மாதிரி டிஸ்கஷன் செய்கிறப்ப தான் ஒவ்வொன்றா தோதாகும். ஓகே. சரி, ஏதாவது ஒரு கேஷுக்கு மூவ் ஆகுங்க. ஓகே. நிலைமையை கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு மூவ் ஆகுங்க. ஓகே. அடுத்து ஸ்டூடியோ சார்பாக வெற்றி மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டி சர்வீஸும் இருக்குது, சீல்டு செக்யூரிட்டி சர்வீஸும் இருக்குது, அட்லஸ் நெட்வொர்க் சர்வீஸும் இருக்குது. அதனால் 3 செக்யூரிட்டி சர்வீஸுமே அவங்கவுங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை நான் கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவேன். அதனால் எந்த வித மனஸ்தாபதமும் கிடையாது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாதீங்க, போட்டி போடாதீங்க, பொறாமப்படாதீங்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை காப்பாற்றுங்க. ஓகே. அவங்களுக்கு தேவையான கேஷ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே. அதனால் நீங்களே பக்குவமாக ஒரு பகுத்தறிவாக புரிஞ்சு போது பார்த்துக்கணும். ஓகே. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன். ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.